எப்படி இருக்க போகிறது 2026 சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள்? களமாடிய பத்திரிகையாளர்களின் கருத்துக்களோடு நாற்காலி யாருக்கு? புதிய தலைமுறை டிஜிட்டல் ஓபன் டாக் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இதுவரை இல்லாத வகையில் இந்த தேர்தல் முடிவுகள் இல்லை, இந்த தேர்தல் வித்தியாசமானது, தேர்தல் முடிவுகளை கணிக்க முடியலை அப்படின்னு நிறைய அரசியல் பார்வையாளர்கள், விமர்சகர்கள் அவங்களோட பார்வைகளை முன்வைக்கிறாங்க. தேர்தல் காலத்தில் தலைவர்கள் கடந்த ஒரு மாத காலமாக சுழன்றடித்து சூறாவளி சுற்றுப்பயணம்லாம் செஞ்சுட்டு வர்ற அடிப்படையில் களம் யாருக்கு சாதகமாக மாறி இருக்கு, இந்த தேர்தலோட முடிவுகள் எப்படி இருக்க போகுது அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை காணும் முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. தலைவர்கள் மட்டுமல்ல, இங்கே இருக்க நம்ம பத்திரிகையாளர்கள் இவங்களும் களத்தில் போய் களமாடி இருக்காங்க. நிறைய இடங்களில் நேரிலே போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்களோட அனாலிசிஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். முன்பாக விருந்தினர்களை அறிமுகப்படுத்தி விடலாம். திரு ரவீந்திரன் துரைசாமி, அரசியல் விமர்சகர், வணக்கம் சார். திரு கோட்டீஸ்வரன், வணக்கம், பத்திரிகையாளர். திரு சுமன் சி ராமன், அரசியல் விமர்சகர், வணக்கம். திரு சபீர் அகமது, பத்திரிகையாளர், வணக்கம். திரு லட்சுமி சுப்பிரமணியம், வணக்கம், பத்திரிகையாளர். நிகழ்ச்சியோட வடிவம் சொல்லுறேன். ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நம்ம ஃபஸ்ட்டு பேசிடலாம். சென்னையோட ஜோன் எப்படி இருந்தது, கடந்த தேர்தல் எப்படி இருந்தது, இந்த வட்டம் அது எப்படி டர்ன் அவுட் ஆகுதா ஆகலையா அப்படின்றது, அது மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட்டாக பார்த்துலாம். முதலாவதாக சென்னை சுற்றியில் வடக்கு மண்டலம் அப்படின்னு பேசலாம். ஸோ சென்னை எப்படி இருக்க போகுது? கடந்த முறை 16 இடங்களில் 12 இடங்கள் நேரடி போட்டி இருந்தது அதிமுகன்னு. இந்த வட்டம் புதுவரவாக தாவேக்கா வந்திருக்கு. பொதுவாக தாவேக்கா மேலே ஒரு பார்வை என்னென்னா, நகர்ப்புறங்களில் அவங்களுக்கு வலுவான கட்டமைப்பு இருக்குது, பெரிய அளவில் நம்பர்ஸை எடுப்பாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. திரு ரவீந்திரன் துரைசாமி, உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். போன முறைனா நீங்கள் 2021 இல்லை, நான் 2024 தான் எனக்கு போன முறை. சரி, 2024 தமிழ்நாட்டில் ஓட்டிங் பேட்டர்ன் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறிட்டு, என்டையர் தமிழ்நாடு பேட்டர்ன், காஸ்டோட ப்ரெஃபரன்ஸ் எல்லாமே மாறிட்டுங்கிறது என்னோட பார்வை. அதில் இந்த முறை நீங்கள் பார்க்கும்போது சேலம், தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இந்த பகுதியில் பாமக, ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி, அதுவும் ஒரு பெரிய வன்னியர் கட்சி தான், பெரிய பாமக தான் அதுவும், அது ப்ளஸ் பாமக, இங்கே தான் ஃபைட் இருக்கும். மற்ற இடத்துல திமுக அணிக்கு ஃபைட்டே இருக்காதுங்கிறது என்னோட பார்வை. காரணம், முந்தைய காலகட்டத்தில் கருணாநிதிக்கு ஒரு எதிர்ப்புன்னு சொல்கிறத விட பல மடங்கு எதிர்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு பல சோஷியல் செக்ஷன்ஸில் இருக்குது. குறிப்பாக நான் வன்னியர்கள் எதிராக இருக்காங்க, 10.5க்கு எதிராக இருக்கிறாங்க, நான் வெள்ளாள கவுண்டர்கள் எதிராக இருக்காங்க, ஓவர் ஒரு காஸ்ட் ஆதிக்கம், தென் முக்குலத்தோர் சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்க பேட்டர்னில் அவங்க எதிராக இருக்காங்க. 10.5 முக்குலத்தோருக்கு தங்களுக்கு விடப்பட்ட சவாலாக அவங்க கருதுறாங்க. தென் நாடார்கள் ஆர்கனைஸ் பண்ணி எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணும், பாஜகவுக்கு ஒரு பாடம் படித்து கொடுக்கணுங்கிற லெவலில் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே எடப்பாடிக்கு அவர் பகுதியில் அவரை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அந்த நான் சொன்னோம் இல்லையா, கோர் வன்னியர்கள் வெள்ளாள கவுண்டர் இருக்கக்கூடிய பகுதியில். ஸோ இந்த பகுதி தவிர எங்கேயும் ஃபைட்டே இருக்காது, திமுக அணிக்கு ஸ்வீப்பாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் சிட்டின்னு சொல்லும்போது, சிட்டியில் ஏற்கனவே 2024 தனித்தனியாக நின்ன என்டிஏயும் ஏடிஎம்கேயும் ஒன்றா சேர்ந்து அது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும். 24 பிடிச்சிக்கன்னு அடிச்சுக்கிட்டவங்கனால முதல் எலெக்ஷனில் சேரும்போது அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிறது கேள்விக்குறி. அந்த ஓட்டு ஒர்க் அவுட் ஆகாதது நியூ ஃபோல்ட்ஸான என்டிகேக்கு சிட்டிக்குள்ளே ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுக்கும். அது என்டிகேயோட அந்த இம்பேக்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பட் அவங்க மற்ற அரசியல் கட்சிகள் செய்த தவறில் அவங்க ஒரு மாற்றுங்கிற இமேஜ் அவங்களுக்கு கிடச்சிருக்குது. பட் இங்கேயும் ஸ்வீப் பண்ண போகிறது டிஎம்கே தான். ஸோ அந்த எடப்பாடி ஃபைட் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு 50-60 அந்த பெல்ட்டு தொகுதி தவிர 60 கொஞ்சம் 10-70 கூட சொல்லலாம். மற்ற இடங்களில் க்ளீன் ஸ்வீப் ஃபார் டிஎம்கே அணி. நான் 24 இப்படி தான் அது போகும். கருத்து கணிப்புகள்லாம் 24 நெல்லையில் 35 விழுக்காடு அதிமுக வரும்போது, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் டெபாசிட் இழக்கும் எடப்பாடி அணி. நான் அதை ப்ரெடிக்ட் பண்ணது ஒரு பிளேயராட்டே ப்ரெடிக்ட் பண்ணேன். டெபாசிட் இழக்கும். நீங்கள் ஒரு அதிமுக போன்ற ஒரு கட்சியை 3 இடத்துக்குள்ளே டெபாசிட் இழக்குன்னா யாரும் சொல்ல முடியாது. அதே மாதிரி 3 இடத்துல டெபாசிட் இழந்தது. இப்போ அவங்க தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு என்டிஏ கூட அலைன்ஸ் வச்சுருக்காங்க. என்டிஏ கோர் ஓட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது சரியா. அந்த ஹோல் ஏடிஎம்கேயால் இன்றைக்கு உள்ள லெவலில் 30 விழுக்காடு வாக்குகளுக்கு மேலே அவங்க எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு வராது. ஸ்டாலின் 45 விழுக்காடு மேலே போயிடுவார். இதையும் தாண்டி விஜயோட இம்பேக்ட் யாரை எப்படி பாதிக்குன்னு பார்த்தா கூட அதுவும் அதிக அளவில் எடப்பாடி தான் பாதிக்கும். பிகாஸ் விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதாங்கிற அந்த எஸ்டாப்ளிஷ்டான 2 உருவங்களை வச்சு தான், பிம்பங்களை வச்சு தான் வராரு. அது மட்டும் இல்லை,
எம்ஜிஆர் ஜெயலலிதா அபிமானிகளை ஓட்டு காசு கொடுக்கக்கூடிய செங்கோட்டையன், லோகேஷ் பேசுகிறது காசு கொடுக்க மாட்டேன் பாரு, காசு கொடுத்து ஜெயித்த ஆட்களையும் வச்சு அதே எம்ஜிஆர் ஜெயலலிதா இலவசங்களையும் வச்சு அதே எடப்பாடி அதிருப்தியாளர்கள் வச்சு வர்றதுனால அவரோட டேமேஜும் அதிக அளவு எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமைக்கு தான் இருக்கும். குறிப்பாக ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 41 விழுக்காடில் இருந்த எடப்பாடி பழனிசாமி 20 விழுக்காடுக்கு போயிட்டார். அவரை எதிர்த்த என்டிஏ தான் அவர் கூட வருவாங்கன்னு சொல்லும்போது அந்த தலையில்லாமல் இருக்கக்கூடிய என்டிஏ வாக்குகளில் விஜய் இன்ட்ரோட் பண்ண முடியும். ஸோ இதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாதகத்தை தான் கொடுக்கும். திரு கோட்டீஸ்வரன், உங்களுடைய பார்வை இதில் என்ன? இது ஒரு திரு ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறது வந்து பெரும்பாலும் அதிமுகவோட வாக்குகளை தான் அவங்க வந்து பிரிக்க போகிறாங்க, அவங்களுக்கு கடந்த முறை என்ன ரெஃப்ளெக்ட் ஆச்சோ அதே தான் இந்த தேர்தலையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். சார், அதாவது இப்போ நம்ம வந்து வடக்கு மண்டலம் பார்த்துட்ருக்கோம். வடக்கு மண்டலம் வந்து 2ஆக பிரிக்கலாம். இப்போது வந்து 69 தொகுதிகள் அப்படின்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வந்து சென்னை மண்டலம், அதாவது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், அதில் வந்து உங்களுக்கு 37 சட்டமன்ற தொகுதிகள். அதுக்கு பின்னாடி வந்து நம்ம இந்த 69 பார்த்திங்கன்னா நமக்கு கடலூர், விழுப்புரம், பெரம்பலூர், அரியலூர் இதெல்லாம் வடக்கு மண்டலத்தில் வந்துடும். கிட்டத்தட்ட போன வாட்டி திமுகவோட ஆட்சி உறுதி செய்தது இல்லை ஆட்சியை கொண்டு வந்தது இந்த மண்டலம் தான். ஏன்னா சென்னையில் வந்து எடுத்திங்கன்னா கோர் சென்னை பக்கம் 1லேருந்து 16 அதிமுக 0 வாஷ்ட் அவுட். அதேமாதிரி திருவள்ளூர் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 சட்டமன்ற தொகுதி, அது 10ல் வந்து திருவள்ளூர் ரெவென்யூ எடுத்திங்கன்னா 8, மொத்தமாக அந்த மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 10. அப்போ அந்த 10 தோல்வி. அப்போ இங்கே ஒரு 16, அங்கே ஒரு 10, 26 ஸ்ட்ரைட்டாகவே காலியாச்சு. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு வரும்போது தான் அதிமுக பிளேயில் வருது. மதுராந்தகம் தாண்டும் போது தான் அதிமுக வந்து அந்த இடத்த வருது. அதேமாதிரி அந்த சைடு பார்த்திங்கன்னா திருத்தணி, அரக்கோணம்லாம் போகும்போது தான் அந்த சைடு அதிமுக வந்து அந்த ரெட்டை வாக்குகள் ஏறுது. அப்புறம் வெற்றிகள் ஒரு சில இடத்துல வருது. அப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த வாட்டி வந்து இது அப்படியே ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா, அதாவது இப்போ திமுக 46 இருக்குன்னா அந்த இடத்துல அதிமுக 46 போகிறதுக்கும் திமுக வந்து 23 வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் வந்து விசிகா, டிஎம்டிகே, காங்கிரஸ்லாம் நிறைய சீட்டு வாங்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து இப்போ வேளச்சேரியில் இப்போ காங்கிரஸ் வந்து போன வாட்டி இருந்த ஒரு பேசுபொருள் இல்லை, அங்கே வந்து ஒரு இழுபறி அப்படின்ற மாதிரி வேளச்சேரியில் பார்க்குறாங்க. இப்போ திருவள்ளூரில் எடுத்திங்கன்னா போன மாதிரி 8க்கு 8 அப்படி ஜெயிச்ச இடத்துல வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சில தொகுதி வந்து திருவள்ளூரில் வந்து திமுக பலமாக இருக்குது. உதாரணத்துக்கு திருவள்ளூர் டவுன் எடுத்திங்கன்னா விஜி ராஜேந்திரன் அவர்கள் 3வது முறை நிற்கிறாரு. அவருக்கு வந்து 3வது முறையாக ஹேட்ரிக் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாங்க. பட் அது எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, உட்கட்சி பிரச்சனை அதிமுகலாம் நிறைய இருக்குது. இப்போ பிவி ரமணா அவர்களுக்கு கோஷ்டி பூசல் இருக்குது. அங்கே வந்து பாஸ்கர்ன்ற ஒருத்தர் இருந்தவர், அவர் வந்து வேறு கட்சிக்கு போயிட்டாங்க, இது பண்ணுறாங்க. அது இல்லாமல் பாமக வந்து அங்கே வேட்பாளர் போட்டி பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளூர் ஃபேக்டர்ஸில் தான் வந்து ஒரு சில விஷயங்கள் வருது. அப்போது போன வாட்டி வந்து ஒரு ப்ரோ டிஎம்கே சிம்பத்தி வேவ் இருந்தது. அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்களை முதல்வராக பார்க்கணும், அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை முதல்வராக பார்க்கணும், அவரோட ஆட்சி எப்படி இருக்கும், திமுகவுக்கு நம்ம ஏன், அதாவது முதல்வர் ஸ்டாலினுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு இருந்த அந்த வேவ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேவ். அதே மாதிரி அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆட்சியை பார்த்தாச்சு, 4 வருஷம் பார்த்தாச்சு. அப்போது பப்ளிக் வந்து ஒரு கம்பேரிசன் இருந்தது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து டிஎம்கேவோட ஆட்சியை பார்த்துட்டாங்க. சிஎம்மோட ஆட்சி எப்படி இருக்குது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த ஜோனில் தான் பார்த்திங்கன்னா இந்த போதை பிரச்சனை அதெல்லாமே வந்து ஜாஸ்தி. நீங்கள் திருவள்ளூர் எடுத்திங்கன்னா அந்த பாலியல் சீண்டல் ஆகட்டும், இங்கே தென் சென்னையில் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தையே கொலை செய்தது, இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் அதிகமாக இருக்குது. வேலை வாய்ப்புகள் பிரச்சனை அதிகமாக இல்லை. அந்த ஒரு ஃபேக்டரே இதை இல்லை, நம்ம தான் லைனாக சொல்கிறோமே, சொத்து வரி இருக்குது, தண்ணி வரி இருக்குது, கரண்ட் விலை அதிகமாக ஏறினது இந்த இடம், இதெல்லாம் சிட்டி. இப்போ இங்கே வந்து இப்போது சார் சொல்கிற மாதிரி சாதி விஷயங்கள் வந்து விழுப்புரம், கடலூர் போகும்போது ப்ளே ஆகும். பட் நீங்கள் செங்கல்பட்டுக்கு, அதாவது தாம்பரம் வரையிலும், இந்த சைடு தாம்பரம், அந்த சைடு வந்து உங்களுக்கு அம்பத்தூர், மதுரை வயல், ஆவடி, திருவத்தூர், இந்த ஜோனுக்குள்ளே நீங்கள் எடுத்திங்கன்னா அன்றாட மக்கள் பிரச்சனை தான் பெருசு. இங்கே வந்து பிரிட்ஜு கட்டலையா, சாலை மோசமாக இருக்கா, தெருநாய் சுற்றுதா, சென்னையில் வந்து சாதிக்கு இடம் கிடையாது. ஜாதி ஓட்டுகள் டிசைட் பண்ணாது. சிட்டியில் மேஜர் சிட்டிஸில் வந்து ஜாதி ஓட்டுகள் முடிவு பண்ணாது. நல்லவங்களா கெட்டவங்களா, இல்லை உங்கள் மூஞ்சி பிடிக்கலையா மாற்றி ஓட்டு போயிட்டே இருப்பாங்க. பெருசாக வந்து ஒரு பெரிய ஈடுபாடு அந்த மாதிரிலாம் இருக்காது. அரசியல் புரிதல்ன்றதை தாண்டி இது வந்து போர் அடிக்குது, இல்லை இவங்க இதை செய்யலை அப்படின்ற அந்த தாக்கம் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி இப்போ நீங்கள் சென்னையில் வந்து இன்றைக்கி 16 தொகுதிக்கு வந்து திமுக 16க்கு 16 ஜெயிச்சாங்க. இன்றைக்கி வந்து வர களவு யதார்த்தமோ இல்லை அங்கேருந்து வரக்கூடிய ஃபீல்டு ரிப்போர்ட்ஸ் எது எடுத்திங்கனாலும் சரி, என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 6-7 தொகுதி வந்து அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், ஒரு 2 தொகுதியில் வந்து தாவேகா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அப்போ இது வந்து 16க்கு 16 ஜெயிச்ச இடத்துல வெற்றி வாய்ப்புன்னும் போது இப்போ ஏடிஎம்கேக்கு ஒரு 6 சீட்டு வரும், டிவிகேக்கு ஒரு 2 சீட்டு வரும் அப்படின்ற மாதிரி இழுபறி ஒரு சில இடத்துல இருக்குன்றாங்க. இப்போ சென்னையில் வந்து இது வந்து அன்எக்ஸ்பெக்டட். இது ஓகே, அதிமுக இங்கே ரொம்ப பலமாக இருக்கு அதனால் இது நடக்குதா அப்படின்னா அப்படி கிடையாது. தாவேக்கா இங்கே என்ன பண்ணுதுன்னா திமுகவோட ஓட்டை நிறைய இடத்துல எடுக்குது.
அப்போ திமுக ஓட்டு நிறைய இடத்துல எடுக்கும்போது இதாகுது. இப்போ இதே நீங்கள் வந்து திருவள்ளூர் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருதுருவ அரசியல், அதிமுக வர்சஸ் டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்குது, டிவிகே ஒரு சில இடத்துல அங்கே மைனரிட்டு. ஆனால் இது மேலே போக போக கிராமங்கள் வர வர டிவிகேவோட ஃபேக்டர் என்பது குறையுது. அந்த இடத்துல டிவிகேக்கு வந்து, அதாவது நேற்று இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு அருமையான கட்டுரை வந்தது. அது என்னென்னா ஒரு 7-8 ரிப்போர்ட்டை சேர்ந்து எழுதியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் விசில் அதோட அந்த லிங்க் வந்து கட் ஆகுது. கீழே வேட்பாளர் யார், வேட்பாளரோட வாக்குறுதி என்ன, தொகுதி பிரச்சனை என்ன, வேட்பாளரோட சமூக அந்தஸ்து என்ன, அவரோட சாதிய பின்புலம் என்ன, அவர் எந்த ஊரை சார்ந்தவர், எந்த கிராமத்தை சார்ந்தவர், எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் சுருக்கமாக சொன்னோன்னா பிரச்சாரம் செய்வதற்கே காசு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்க மற்ற திராவிட கட்சிகள் பட் இதெல்லாம் ஃபேக்டரா மக்கள்கிட்ட இருக்கான்னு கேட்குறேன். இப்போ அவங்க முடிவு எடுக்கும் போது இதெல்லாம் பார்க்குறாங்களா, இல்லை விஜய் விசில் அது ரெண்டையுமே பார்த்துட்டு முடிவு எடுப்பாங்களா? சென்னையில் பார்க்கறது வேற. சென்னையில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே பார்க்க மாட்டாங்க, இவ்வளோ டீட்டெயிலாக போய் பார்க்க மாட்டாங்க, யார் என்ன கம்யூனிட்டி அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. பட் கிராமங்கள் வந்து என்னோட வேட்பாளர் உள்ளூர் வேட்பாளரா, என்னோட மாரியம்மன் கோயிலுக்கு அவர் எதனா செஞ்சுருக்காரா, என்னோட மசூதிக்கு எதனா சுற்றி இருக்கிற தெருவெல்லாம் அவர் பத்திரமா பார்த்துக்குவாரா, அவர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சவரா, எத்தனை சாவுக்கு வந்திருக்கிறாரு, நாளைக்கு ஊருக்கு ஒரு நல்லது கெட்டனா அவர் எடுத்து செய்வாரா, இதிலிருந்து ஆரம்பித்து தங்களுடைய அன்றாட பிரச்சனைகள்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு நபரை எதிர்பார்ப்பாங்க. அதனால் கிராமங்களை பொறுத்தவரையிலும் உள்ளூர் வேட்பாளருக்குன்னு ஒரு மவுசு உண்டு, வெளியூர் வேட்பாளருக்குன்னு அந்த வசீகரம் இருக்காது. ஒன்று. ரெண்டாவது, இந்த பிரதான சின்னங்களான ரெட்டலையும் சூரியனும் வந்து கிராமங்களில் அதோட தாக்கம் ஜாஸ்தி. அவங்களுக்கு மாற்றணுன்னா இதுக்குள்ளே தான் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று, சரி தாவேக்காவோட வாக்கு எங்கே போகுதுன்னா 15 விழுக்காடுலேருந்து ஒரு 18 விழுக்காடு வச்சுக்குவோம் பேருக்கு, அது வந்து குறையும். இப்போ இன்றைக்கி வரக்கூடிய கருத்து கணிப்புகள்லாம் 15 to 18ன்னு பிரதானமாக எல்லாம் சொல்கிறாங்க. வேட்பாளர் நல்லா இருந்தால் அது 20% தாண்டுது. அப்படி வேட்பாளர் சரியில்லை, இல்லை வேட்பாளருக்கு பெரிய வசீகரம் இல்லைன்னா 12 to 15 கூட வர்றதுக்கு இந்த 15 வந்து பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியாது. 40%, 35லேருந்து 40% வாக்கு வாங்குறவங்க வெற்றி வேட்பாளர், 30லேருந்து 35 வாங்குறவங்க இரண்டாவது இடம் எதிர்கட்சி, அதாவது அந்த தொகுதியில் எம்எல்ஏக்கு சொல்கிறேன். மூணாவது வந்து ஒரு 15லேருந்து நீங்கள் 20 இல்லை 25 வாங்கினாலும் மூணாவது இடம் தான். நீங்கள் 10% வாங்கினாலும் மூணாவது இடம் தான், 25% வாங்கினாலும் மூணாவது இடம் தான். நீங்கள் வந்து வெற்றி தோல்வியை முடிவு பண்ணலாமே தவிர்த்து நீங்கள் வெற்றி பெற முடியாது. அப்போ உங்களால் வந்து திமுக ஜெயிக்க வேண்டிய இடத்துல அதிமுக ஜெயிக்கும், அதிமுக ஜெயிக்க வேண்டிய இடத்துல திமுக ஜெயிக்கும். அவங்க வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்க, ஆனால் அவங்க வெற்றி பெற முடியாதுன்றது புரிஞ்சுக்க முடியுது. அதோட பாதிப்பு யாருக்கு இருக்கும்? அதிமுகவுக்கு அதிகமாக இருக்குமா, திமுக? எல்லா சைட்லையுமே பாதிப்பு இருக்குது. அதுதான் இப்போ சென்னை போன்ற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, சென்னை திருச்சியில் வந்து அவங்க திமுகவை பாதிக்கிறாங்க. அதே வந்து கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல அதிமுக பாதிக்கிறாங்க. சென்னை மாதிரியான பெரிய நகரங்கள்ல திமுகவோட வாக்குகளை பிரிக்கிறாங்கன்றது நீங்க கடந்த ரிசல்ட்டோட அடிப்படையில் நம்ம பேசணும்னு வச்சுக்கிட்டா கூட இந்த முறை அவங்க ஜெயிக்க வேண்டிய அல்லது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை வந்து இவங்க தட்டி பறிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க கூடாதா சார்? அதாவது வாய்ப்பை தட்டி பறிக்கிறாங்க. இப்போ 16 இடங்கள் இருக்கு அப்படின்னா, இப்போ போன முறை வந்து ஸ்வீப் பண்ணாங்க டிஎம்கேன்றது, இந்த முறை அது வாய்ப்பு இல்லை, அதுக்கான பாசிபிலிட்டி இல்லைன்றதை நம்ம பேசுகிறோம். இது அதே நேரத்தில் அதிமுக இந்த முறை 8 or 9 இடங்களை பெற வேண்டிய இடத்தையும் தாவேக்கா தட்டி பறிக்கிறாங்க. 16 இடத்தையுமே அவங்க பெறக்கூடிய சூழல் இருந்தால் கூட தாவேக்கா வந்ததுனால அந்த இடங்களை பறிச்சுட்டாங்க அப்படின்னு புரியும். அதிமுக சென்னையில் என்றைக்குமே ஸ்வீப் பண்ணதே கிடையாது. அது அம்மையார் ஜெயலலிதா காலத்துலேயும் சரி, எம்ஜிஆர் அவர்கள் காலத்துலேயும் சரி, சென்னையில் வந்து அதிமுக ஸ்வீப் பண்ணது கிடையாது. அதிமுக ஸ்வீப் பண்ணுற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஸ்வீப் பண்ணுவாங்க, சேலம் ஸ்வீப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தென் மாவட்டங்களில் கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, திருச்சியுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் டெல்டா, அதாவது தஞ்சாவூர், திருவாரூர் அந்த பெல்ட், இதே நாகப்பட்டினம், மயிலாடுதுறை எடுத்திங்கன்னா அதிமுக நல்லா பண்ணியிருக்கு. ஆனால் தஞ்சாவூர், கும்பகோணம், உங்களுக்கு திருவையாறு இந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா டெல்டாலையும் சென்னையிலையுமே வந்து அதிமுக என்றைக்குமே பெருசாக ஸ்வீப் பண்ணது கிடையாது. அது வந்து ஏடிஎம்கேவோட வீக் ஏரியா தான். இப்போ அந்த ஏரியாவில் 6 சீட்டு 5 சீட்டு அதிமுக வாங்குறதுனாலுமே அது பெரிய ரிக்கவரி. இன்னொன்று, அதிமுக இடத்தை திருப்பி பெறறதுக்கு தாவேக்கா இருக்கணும் இல்லைன்னு அவசியம் கிடையாது. தாவேக்கா இல்லாமலே 2016 இல்லை 2011 அதிமுக நிறைய இடங்கள் அங்கே ஜெயிச்சிருக்கு. அதுவே பாசிட்டிவ் தான். குறிப்பாக சொன்னோன்னா வட சென்னையில் ராயபுரம் நல்லா இருக்குது, ஆர்கே நகரமே இப்போ நல்லா இருக்குது, திருவத்தூர் அதிமுகவுக்கு நல்லா இருக்குது, வேளச்சேரி நல்லா இருக்குது, டி நகர் நல்லா இருக்குன்றாங்க. அதே மாதிரி மாதவரமும் அதிமுகவுக்கு இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்துக்கிட்டு இருக்குது, பொன்னேரி நல்லா இருக்குன்றாங்க. அப்போ இதெல்லாம் வந்து பேக்கெட்ஸ். அதாவது நம்ம மொத்த மாவட்டத்தில் பார்க்கும்போது ஒரு இடம் அங்கே உள்ளே வருதுன்னும் போது மொத்தமாக ஒன்றுமே இல்லாத இடத்துல இன்றைக்கி ரெட்டையில் முளைக்குது, இல்லை அது திருப்பி அதோட இடத்த அது எடுக்க வருது அப்படின்னும் போது they are performing better than the past in strong performing area of DMK. இந்த ஜோன் தான் வந்து ஆட்சி மாற்றத்துக்கே வித்திட்ட ஜோன்.
அந்த ஜோனில் வந்துட்டு இன்றைக்கி நிறைய பிரச்சனை இருக்குது. போராட்டம் அதிகமாக பார்க்குறது இந்த ஜோன் தான். உங்களுக்கு வந்து விவசாய கூலிகள் பிரச்சனைகள் இருக்குது, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இருக்குது, வேலைவாய்ப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஒட்டுமொத்தமாக வடமண்டலத்தில் வடக்கு மாவட்டத்தில் இப்போ எவ்வளவு நம்பர்ஸ் அதிமுக பெறதுக்கான வாய்ப்பு இல்லை, இது அப்படியே ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2021 திமுகக்கு என்ன கிடைச்சதோ அது இந்த வாட்டி அதிமுக கிடைக்கும். அதிமுக எவ்வளோ ஓட்டு வாங்கி வந்தாங்களோ அந்த இடத்துல திமுக போகிறதுக்கு வாய்ப்பு. சார் இந்த இடத்துலலாம் பிரச்சனையே கிடையாது, இது 2.0, இங்கே வந்து மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. சார் யதார்த்தத்தை பார்க்கணும். கொள்கை டீலிமிட்டேஷனு, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இலங்கை பிரச்சனை அப்படின்றதெல்லாம் வந்து மக்களுக்கு இங்கே தெரியாமல் இல்லை. ஆனால் அடிப்படை வசதி, வீட்டிலேருந்து போகிற குழந்தை பத்திரமா வரணும் அப்படின்றது எல்லார் வீட்லேயும் இருக்கும். இப்போ போதை கலாச்சாரம் இன்றைக்கி இல்லவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ அதெல்லாம் இருக்கும்பொழுது கண்டிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ, மக்களோட வாழ்வாதார பிரச்சனையோ, வேலைவாய்ப்பு பிரச்சனையோ, வாக்குறுதிகள் நிறைவேற்ற, அம்மா உணவகம் அதிகமாக டிமாண்ட் இருக்கிற ஏரியா இதுதான். ஏன்னா வேலை செய்கிறவங்க ஜாஸ்தி, வெளியூர்லேருந்து வந்து தங்குறவங்க ஜாஸ்தி, வயிற்று பொழப்புக்காக வரவங்க ஜாஸ்தி. அப்போ இது வந்து நகரம் சார்ந்த ஒரு பகுதி. இதில் வந்துட்டு எல்லாமே சிறப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து அப்படியே கடந்து போக முடியாது. திரு லக்ஷ்மி, இது நீங்கள் கிரவுண்டில் போய் நிறைய இடத்த பார்த்துருக்கீங்க, எப்படி இருக்குது இப்போ சென்னை சார்ந்த வடமண்டலம் மாவட்டங்கள்லாம்? சென்னை வந்து இங்கே வந்து ஒரு டைட் கான்டெஸ்ட் இருக்க மாதிரியான ஒரு நரேட்டிவ் கடந்த ஒரு 2 வாரமாக பில்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. நிறைய இடங்களில், அதுவும் வில்லிவாக்கம் போன்ற தொகுதிகளில், இல்லை பெரம்பூரில் எல்லாம் வந்து டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி ஒரு வெளித்தோற்றம் வந்துக்கிட்டே இருக்குது. பெரம்பூர் வேணால் விஜய் கேண்டிடேட்டு அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த வெளிச்சம் கிடச்சிருக்கு. அங்கே வந்து அவருக்கான சப்போர்ட் இருக்குது. ஸ்லம் பாக்கெட்ஸ்லாம் அவரை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. கட்டாயம் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவோம், அவர் வந்து பார்த்ததில்லை, பேசினதில்லை, அவர் வருவாரா இல்லையா அந்த அதுக்கெல்லாம் அவங்க போகலை. அந்த கரிஸ்மாவும் அந்த பாப்புலாரிட்டியும் அந்த சிம்பலும் அங்கே வந்து ஒர்க் ஆகுது. ஆனால் அங்கேயே வந்து அந்த ஏஜ் குரூப் டிஃப்ரென்ஸ் வருது இல்லை. இங்கே வந்து பிலோ 35 பார்க்கும்போது, பிலோ 35ல் ஒரு 50 பேர்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா 50ல் 40 பேர் வந்து தாவேக்கா சொல்லுவாங்க. ஆனால் அபவ் 35 நீங்கள் ஒரு 50 பேர்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த 50 பேரில் வந்து சிட்டிங் எம்எல்ஏக்கு திரும்ப வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ இது வந்து பெரம்பூரில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு டைட் கான்டெஸ்ட் இருக்குது. சிட்டியில், சென்னையில் வந்து அர்பன் அப்படின்றதுனால நமக்கு, அதுவும் கேபிட்டல் சிட்டின்றதுனால நிறைய கோட்டி சொல்கிறது போல் நிறைய சிவிக் இஷ்யூஸ் நிறைய இருக்குது. சிவிக் இஷ்யூஸ் முன்னால் வரும். ஓட்டு போடும்போது நீங்கள் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இல்லை ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினாக இருக்கட்டும், இது எல்லாமே முன்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி கான்டெஸ்ட் வந்து ரொம்ப பெரிய அளவில் நம்ம நினைக்கிற மாதிரியோ இல்லை நம்ம பேசுகிற மாதிரியோ திமுகவுக்கும் தாவேக்காவுக்குமான போட்டியெல்லாம் எங்கேயும் சிட்டியில் பெருசாக இல்லை. நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து வெளியில் வந்து பார்க்கும்போது இங்கே வந்து அவங்க எல்லாமே வந்து அவங்களோட பாப்புலர் ஃபேஸஸை போட்டிருக்கிறதுனாலையும், விஜய் பெரம்பூரில் இருக்கிறதுனாலையும், சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாஸ்லாம் அந்த தாக்கம் இருக்கிறதுனாலையும் நம்ம வந்து அவ்வளோ பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இல்லை, இப்போ நீங்கள் குறுக்கிட்டு பண்ணீங்கன்னா, நீங்கள் பேசும்போது சொன்னீங்க 40 வயதுக்கு குறைவாக இருக்கவங்கள்ட்ட நிறைய பேர்ட்ட பேசும்போது அவங்க தாவேக்காக ஓட்டு போடுவாங்க. இந்த எலெக்ஷனில், பர்டிகுலராக இந்த எலெக்ஷனில் ஓட்டர்ஸில் 41% அரௌண்டு எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான். 18லேருந்து ஒரு 39 ஏஜ் குரூப்பில். இல்லை, ஒட்டுமொத்தமாக நான் சொல்கிறேன். ஸோ அவங்க என்ன மாதிரியான, அவங்க தானே தீர்மானிப்பாங்க. 41% தான் இந்த வட்டம் நீங்கள் சொல்கிறபடி வச்சிங்கன்னா தாவேக்கா பார்வை இருக்கு. நான் வந்து நீங்கள் வந்து முதல்ல நம்ம சிட்டி தான் நம்ம பேசணும். நமக்கு அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய சூழல் வந்து வேறு மற்ற மாவட்டங்கள்லேயோ இல்லை தமிழ்நாட்டோட மற்ற பகுதிகள்லேயோ இதே மாதிரியான சூழல் கிடையாது. நான் வந்து திமுகவுக்கு ஆதரவான களம் இருக்குன்னுலாம் சொல்லல. அதிமுக இங்கே வந்து நிறைய இடங்களில் அதிமுகவோட கேண்டிடேட்ஸ் வந்து நல்ல கேண்டிடேட்ஸ் போட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்களால ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க கூடிய கேண்டிடேட்ஸ் தான் இருக்காங்க. நீங்கள் டி நகர் சத்யா, இல்லை வந்து ஆர்கே நகர் ராஜேஷ், இவங்க ராயபுரமில் ஜெயக்குமார், இவங்க எல்லாருமே வந்து ஆக்சுவலாக அங்கே டிவிகே இல்லை. நம்ம வந்து டிவிகேவோட ஃபேஸஸ்ன்றதுனால நம்ம தாவேக்கா பெருசாக இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம். ஆனால் தாவேக்கா வந்து அடுத்தது தான் இருக்காங்க. அதிமுக தான் முன்னால் இருக்காங்க. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையேயான போட்டியாக தான் இருக்குது. நீங்கள் டி நகரில் போய் பாருங்கள், உசியானந்த் இங்கே கேண்டிடேட்டாக இருக்கலாம், ஆனால் ராஜா அன்பழகனுக்கும் சத்யாவுக்கும் இடையில தான் அங்கே போட்டியே. பேசுறது வந்து எல்லா இடத்துலையும் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டின்னு பேசுறது வந்து சரியானதா இல்லை. களம் வந்து வேறு அங்கே இருக்கிறது. அதிமுக வந்து சிட்டியில் அவங்களோட கேண்டிடேட்ஸும் முகம் தெரிஞ்ச கேண்டிடேட்ஸும் ஏற்கனவே எம்எல்ஏக்களாக இருந்தவங்க, இன்றைக்கி அவங்க பாப்புலராகவும் இருந்த ஆட்கள், இன்றைக்கி அவங்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பும் இருக்குது.
இந்த முறை அதே 16 இடங்களையும் திமுக தக்க வைக்கும் அப்படின்றது குவெஸ்டின் மார்க் தான். ஆனால் அந்த இடத்துல டிவிகே வருவாங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது. தாவேக்காவை விட அந்த இடத்துல அதிமுகவை நிறுத்தி பார்ப்பது தான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை, சரியாக இருக்கும். களம் அப்படித்தான் இருக்குன்னு சொல்கிறேன். களம் அப்படி தான் இருக்குது. நீங்கள் இன்னும் இப்போ ஆர்கே நகரில் வந்து நம்ம பேசுகிறது என்ன பேசுகிறோம், ஆர்கே நகர் வந்து அவங்க தாவேக்கா வந்து நல்ல கேண்டிடேட், அவங்களோட கேண்டிடேட் வந்து ரொம்ப பாப்புலரான கேண்டிடேட், அவர் ஒரு மணி பேக், அதனால அவரால் செலவு பண்ண முடியும் அப்படின்னு. அங்கே ராஜேஷ் ரொம்ப பாப்புலருங்க, லோக்கலாக பெரிய அளவில் பாப்புலர். அதே மாதிரி தான் அங்கே இவர் எபினேசரும் அங்கே பாப்புலரு. அப்போ போட்டியே அங்கே வேறு. நீங்கள் டி நகர்லேயும் போட்டியே வேறு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு சென்னையை மட்டும் பார்க்கும்போது சென்னையில் வந்து திமுகக்கான வெற்றி வாய்ப்புகள் மிக குறைவு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இப்படியே பிரிச்சுக்கிட்டாலும் திமுகவும் அதிமுகவும் தான் பிரிச்சுக்குவாங்களே தவிர ஒரு தொகுதியில் மட்டும் வாய்ப்பு இருக்கும். அது பெரம்பூர். வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். கட்டாயம் அவர் வெற்றி பெற்று விடுவார்னாலாம் நான் சொல்ல முடியும். ஏன்னா அங்கே வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்கு கொடுத்துட்றாங்க, ஆனால் திமுக அங்கே நின்று ஃபைட் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. வேளச்சேரியை பொறுத்த வரைக்கும் வேளச்சேரி இவங்க கூட்டணி கொடுத்துட்டாங்க. அவர் ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ, அங்கே ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்குது. ஸோ காங்கிரஸ்க்கு அங்கே வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். பட் அது வந்து அதிமுக ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது காங்கிரஸ் ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. நம்ம வந்து எல்லா இடத்துலையும் இங்கே வந்து நம்ம தாவேக்காவை நிறுத்தி பார்க்கறது சரியாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியும். திரு சபீர் அவரோட பார்வை சொல்வார். சென்னை என்னை பொறுத்த வரைக்கும் ஃபைட் வந்து டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படி தான் களம் மாறி இருக்குது. அதுதான் இல்லைன்றாங்க அவங்க களத்தில் வந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒன்றும் இல்லை, நானும் இல்லைன்னு தான் சொல்கிறேன். அதே மாதிரி ஆர்பர் ஒரே ஒரு சின்ன அதுதான் நம்ம பெல்லு வச்சிருக்கோம். இல்லை, அந்த பெல்லை அடிக்கிட்டு தான் சொல்லணும்னு அதாவது இதுக்கும் சேர்த்து சொல்லிட்டேன் நான் நண்பரோட நேரம். இப்போது ஜெயக்குமார் வந்து ஓகே, அது விட்டுருங்க. ராயபுரம் அதுக்கு அடுத்த தொகுதி துறைமுகத்தில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் சேகர் பாபுவும் ராயபுரமும் கடும் போட்டியில் போயிட்டுருக்குது. அமைச்சர் தொகுதி, ஆனால் சின்ன இடம். அது 1,20,000 ஓட்டு என்னமோ தான். அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா தாவேக்கா வந்து அங்கே சீனில் இல்லை. அதாவது களத்தில் ஒரு பெரிய பிரச்சாரமாக ஒரு பேசு பொருளும் இல்லை. அது மாதிரி தொகுதிகளும் இருக்குது சென்னையில். அதற்கும் சேர்த்து சொல்லிடணும் அவர். ஸோ உங்களுக்கு முக்கியமாக பெரிய அமைச்சர்கள் நிற்கிற தொகுதிகளெல்லாம் வந்து தாவேக்கா உடைய வேட்பாளர்கள் அவங்களுக்கு அந்த போதிய வெளிச்சம் இல்லாமல் இருக்கலாம். ரொம்ப ஒரு இன்சிக்னிஃபிகண்ட்டாக கூட நீங்கள் நினைக்கலாம் அவங்கள. ஆனால் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விஜய் அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர் தான். விஜய் அப்படின்ற அந்த முகம்தான். விஜய் சென்னையில் நிற்கிறதுனால, பெரம்பூரில் நிற்கிறதுனால அந்த என்டையர் ஏரியாவே அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதுதான் வந்து அதுதான் அந்த கட்சியுடைய ஒரு யூஎஸ்பியாக நான் பார்க்குறேன். சென்னையில் கோட்டி சொன்ன மாதிரி உங்களுக்கு பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வாழ்வாதார பிரச்சனைகள் தான் வந்து மிக முக்கியமான ஃபேக்டர்ஸாக இருக்குது. சட்டம் ஒழுங்கு, பெண்களுடைய பாதுகாப்பு, போதை கலாச்சாரம், உடல் உழைப்பை நம்பி இருக்க நிறைய இது எல்லாமே இந்த பாக்கெட்ஸில் வந்து உங்களுக்கு காஸ்ட் அல்லது கம்யூனிட்டிஸ் இது எல்லாமே வந்து ஒரு லிமிட்டட் ரோலை தான் ப்ளே பண்ணும். இப்போ எந்த அளவுக்கு வந்து வாக்குகளை வந்து இங்கே மாற்றுறாங்க, குறிப்பாக நீங்கள் ஒரு 2 கார்னர் கண்டெஸ்ட், ஒரு பைபோலார் கண்டெஸ்ட் அப்படின்னா திமுக அதிமுகனா எந்த கம்யூனிட்டி யாரோட போகுது, எந்த வாக்குகள் எப்படி போகுது அப்படின்றத ஈஸியாக கணிக்க முடியும். பட் இந்த எலெக்ஷனில் தான் சென்னையில் இருக்கக்கூடிய திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய ரொம்ப சீசன்டான கிரவுண்ட் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களாலேயே கணிக்க முடியல இந்த தெருவுலேருந்து எத்தனை வாக்குகள் நமக்கு வரும். ஏன்னா கடந்த முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எலெக்ஷன்ஸில் இந்த தெருவில் வந்து ஒரு 100 ஓட்டு இருக்குன்னா எங்களுக்கு வந்து ஒரு 40 ஓட்டு வந்துடும், 50 ஓட்டு வந்துடும்னு உறுதியாக அடித்து சொல்லுவாங்க. இந்த முறை அந்த வாக்குகள்லாம் வந்து மாறுகிறது. ஒவ்வொரு வீட்லேயும் வந்து உங்களுக்கு தாவேக்காவுக்கான ஒரு வாக்கு என்பது உருவாகி இருக்கிறது. அது நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலைனாலும் சரி அதுதான் ஃபேக்ட்டு. அப்போ சென்னை போன்ற இடங்களில் இந்த மாதிரியான ஒரு புது ஃபோர்ஸ் வரும்போது உங்களுக்கு ஆப்வியஸாக அதுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, அதுக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்குது, ஒரு ஃபேண்டம் இருக்குது. உங்களுக்கு கட்டமைப்பு ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திமுக அதிமுக போன்ற கட்டமைப்பு இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு. ஆனால் அவங்க வந்து ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்ற அளவுக்கு வந்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சென்னையில் வந்து அவங்களுடைய பிரச்சாரமும் சரி, அதே போல அவங்களுக்கான வரவேற்பும் வந்து பல இடங்கள்ல இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பல பகுதிகளில் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நாம் வந்து கருத்தில் எடுத்துக்கொள்ளாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு ஆதரவாக நடக்கக்கூடிய சைலண்ட் பிரச்சாரம், வீடுகளில் நடக்கக்கூடிய பிரச்சாரம், இளைஞர்கள் வந்து முன்னெடுக்கின்ற ஒரு பிரச்சாரம் இருக்கு இல்லையா. ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு கான்வர்சேஷனை உருவாக்கி இருக்காங்க. இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அவங்களுக்கு ஆதரவாக மக்கள் வாக்களிக்க போகிறாங்களா, இல்லை வீட்டில் இருக்கிறவங்க கேட்டுக்க போகிறாங்களா, கேட்க போகிறாங்களான்றதெல்லாம் தாண்டி அந்த கான்வர்சேஷன் வந்து தாவேக்கா அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் வந்து ரொம்ப தீவிரமாக பல வீடுகளில் அந்த கான்வர்சேஷனை நம்மளால் பார்க்க முடியுது. நாமளும் போய் பேசணுன்னா நாங்கள் திமுக அதிமுகவுக்கு தாங்க ஓட்டு போடுவோம்
ஆனால் இந்த வாட்டி எங்கள் பசங்கள்லாம் வந்து மாற்றி ஓட்டு போட சொல்கிறாங்க, புது கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க சொல்றாங்க, மாற்றம் வேணும்னு விரும்பி வர்றாங்க, ஒரு மாற்றம் வேணும்னு பசங்க சொல்றாங்க, நாமளும் வந்து யோசிக்கலாமான் இருக்கோம் அப்படின்ற அளவுல மக்கள் வந்து அப்படி பேசக்கூடிய ஒரு நிலைமையும் உருவாக்கி இருக்காங்க. இது வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்காவுடைய அந்த ஒரு விஎம்ஐ இருக்கு இல்லையா, விஜய் மக்கள் இயக்கம், அந்த கட்டமைப்பு வந்து தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து பல இடங்கள்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து மிடில் கிளாஸ் மத்தியில் பெரிய அளவில் வந்து வெளியே வந்து ஓட்டு போடுற அன்னைக்கு சென்னையில் வந்து அப்படியே சென்னையில் கடந்த முறை எவ்வளோ 60% தான் நம்ம வந்து வாக்களி. இந்த முறை அந்த நம்பர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணமாக அப்படி இன்க்ரீஸ் ஆகுது, கூடுதலாகவே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதுல வந்து ஒரு தாவேக்கா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படின்றது என்னுடைய நண்பருக்கு ஒன்னே ஒண்ணு, இடைத்தேர்தல்ல பணம் நிறைய கொடுப்பாங்க, அங்கெல்லாம் வந்து காசு கூட இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு. இல்ல விகிதாச்சாரம் கூடுறதுக்கெல்லாம் வந்து இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கங்க நீங்க. அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை வந்து திமுகவுடைய கோட்டை. திமுகவுடைய கோட்டையிலேயே இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமைச்சர்கள்லாம் இங்க போட்டியிடுறாங்க. பக்கத்து தொகுதிக்கு கூட போய் பிரச்சாரம் பண்ணல அமைச்சர்கள். ஒரு நெருக்கடி அப்படின்றது அவங்களுக்கு உருவாகி இருக்கிறது. அதிமுகவுக்கும் அதே நெருக்கடி உருவாகி இருக்கிறது. இந்த ட்ரெண்ட் வந்து தமிழகம் முழுவதும் இருக்கிறது, உங்களுக்கு எல்லா பகுதிகளிலும். நீங்க உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, இன்னைக்கு காலையில நான் குன்னம் தொகுதியில் இருக்கக்கூடிய சில பேர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, முதல்ல அங்க போட்ட கேண்டிடேட் வந்து ரொம்ப சாதாரண ஒரு கேண்டிடேட், அதிமுக சிம்பிள்ல தான் நிக்கிறாங்க, ரொம்ப சாதாரண கேண்டிடேட் அப்படின்னு நினைச்சிட்டு அமைச்சர்கள்லாம் வந்து ரொம்ப 5 நாள் பிரச்சாரத்துக்கே வரல, பெரிய அளவுல வேலையை ஆரம்பிக்கல. பட் அந்த கேண்டிடேட் மக்கள்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கும் போது அது கிடைக்கக்கூடிய அந்த கேண்டிடேட்டுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு, இது எல்லாமே வந்து அமைச்சர்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது. அதே போல பல பகுதிகளில் உங்களுக்கு வந்து தாவேக்காவினால அந்த நெருக்கடி அப்படின்றது உருவாகி இருக்கிறது. ஸோ இது வந்து இந்த களத்தை வந்து கொஞ்சம் அன்பிரடிக்டபிளா. நான் என்ன கேட்கறேன்னா, தாவேக்கா ஃபேக்டர் வந்து யாரோட ஓட்டை அதிகமா எடுப்பாங்க? எல்லாருமே சொல்றாங்க திமுக அதிமுக ஓட்டை எடுக்க மாட்டாங்க அப்படின்னா மூணாவது இடத்துக்கு இல்ல நீங்க திமுக வாக்குகளையும் தாவேக்கா எடுக்கிறது, அதே போல குறிப்பா உங்களுக்கு நகர பகுதிகளில் திமுகவுடைய வாக்குகள் எடுக்கிறது. உங்களுக்கு தாவேக்காவுடைய பேஸே வந்து ஓட் வெளியே பெரிய அளவுக்கு வந்து ஓட் போடுற அந்த செக்மெண்ட்ஸ்ல தான் அவங்க எடுக்கிறாங்க. நீங்க அந்த இப்ப பெரம்பூர் அப்படின்ற ஒரு தொகுதியில் அவர் நிற்கிறாருன்னா, பெரம்பூர்ல உங்களுக்கு வந்து மக்கள் எலெக்ஷன் அன்னைக்கு ரொம்ப டெடிகேட்டடா வந்து ஓட்டு போடக்கூடிய ஆட்களாக இருக்கிறார்கள். நீங்க மிடில் கிளாஸை வேணா சொல்லலாம், எலீட் கிளாஸை வேணா நீங்க சொல்லலாம், அவங்க எல்லாம் வந்து ஓட்டு அன்னைக்கு எங்கேயா போயிடுவாங்க அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் அந்த செக்மெண்ட்ல இருந்து தாண்டி அது கீழே மக்கள் சாரசாரையாக வந்து வாக்களிக்கக்கூடிய செக்மெண்ட்ஸில் தாவேக்காவுக்கான ஆதரவு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இதே மாதிரி நீங்கள் நார்த்தில் சொன்னீங்க, நீங்கள் நார்த்தில் வந்து கடந்த முறை உங்களுக்கு வந்து அந்த அலைன்ஸ் அரித்மெட்டிக் ஒர்க் ஆச்சு, ஓட் கன்சாலிடேஷன். இந்த முறை அந்த அலைன்ஸ் அரித்மெட்டிக் வந்து கீழே வேலை செய்யுதா அப்படின்னா அதில் ஒரு மிகப்பெரிய கேள்வி என்பது எனக்கு இருக்கிறது. ஏன்னா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இருக்க ஃப்ரிக்ஷன்னு, அதே போல் விசிகேக்கும் தேமுதிகவுக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன்னு, அதே போல் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் வந்து ஒரு சின்ன அதிருப்தி என்பது இருக்கிறது. அவங்களுக்கு கொடுத்த தொகுதிகளிலும் சரி, அதே மாதிரி பிரச்சாரங்களையும் பல இடங்களில் நான் பார்த்த விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் ஆட்கள் வந்து தாவேக்காவுக்கு வேலை பார்க்குறாங்க கீழே. உங்களுக்கு தாவேக்காவுக்கு வந்து இது புது நியூஸாக இருக்கு. தாவேக்காவுக்கு வந்து ரூட் எப்படி போய் போட்டு கொடுக்கறது, ரூட் எப்படி என்ன மாதிரியான பிரச்சாரத்தை நீங்கள் கட்டமைக்கிறதுன்றதெல்லாம் வந்து காங்கிரஸ் உதவி செய்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து அங்கே போட்டிருக்கிற கேண்டிடேட் பிடிக்கல, எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்தது வேற, ஆனால் நாங்கள் இந்த கூட்டணியோட போகணுன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் இவங்க வரல அப்படின்னு பல ஊர்களில் வந்து ஒரு செக்ஷன் ஆஃப் காங்கிரஸ் பீப்புள் வந்து இந்த பக்கம் நவுறாங்க. பல இடங்கள்லேருந்து அதிமுகலேருந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அந்த லோக்கல் பாலிடிக்ஸ்னால தாவேக்கா பக்கம் நகர்கிறார்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. அதனால தான் நான் சொன்னேன், இந்த அலைன்ஸ் அரித்மெட்டிக் அப்படின்றது உங்களுக்கு 2021 ஒர்க் அவுட் ஆன மாதிரி முழுமையாக அப்படியே ஒர்க் அவுட் ஆகுதா கிரவுண்டில் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கு. ரெண்டாவது, உங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ்டாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ரொம்ப மிக முக்கியமான அந்த ரீஜன்லேயே அவங்களுக்கு வந்து அவங்க போய் நின்னாங்கன்னா மக்கள் வந்து வாக்களிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது தானாக உருவாகும். அப்படின்னா அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து கீழே போய் பிரச்சாரம் பண்ணுறாங்களா அப்படின்னா அந்த பிரச்சாரங்களையும் நாம் வந்து பெருசாக பார்க்கல. ரெண்டாவது, உங்களுக்கு போட்டி எங்கே கடுமையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக அதிமுக ரெட்டை இலை வெர்சஸ் உதயசூரியன் வெர்சஸ் ரெட்டை இலை, இந்த ஏரியாவில் வந்து போட்டி கடுமையாக இருக்குது. இதில் தேர்ட் ஃபோர்ஸாக தாவேக்கா உள்ளே வரும்போது அது இன்னும் அந்த கான்டெஸ்ட்டை வந்து கடுமையாக்குது.
பட் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் அப்படின்னும் போது அந்த களம் வேறு விதமாக இருக்கிறது. அந்த களத்தில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டான ரிசல்ட்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. யாருடைய ஓட்டை எவ்வளவு ஓட்டு பிரிக்கிறாங்க, தாவேகா எவ்வளவு ஓட்டு பிரிக்கிறாங்க, நாம் தமிழர் எவ்வளவு ஓட்டு பிரிக்கிறாங்க அப்படின்றது. இப்போ நீங்க நார்த் சொன்னீங்க, நார்த்ல வந்து உங்களுக்கு ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு 1 இயர் கன்சால்டேஷன் இருக்கு, அது நேச்சுரலாகவே இருக்கு. ப்ளஸ் பாமக அந்த பக்கம் இருக்காங்க அப்படின்ற போது இருக்கு. பட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து தலித் ஓட் பேங்க் வந்து அதில் ஒரு எரோஷன் இருக்கு அப்படின்றத விசிகேவே ஃபீல் பண்ணுறாங்க அங்கே. உங்களுக்கு அது ஒரு முக்கியமான ஃபேக்டர். அந்த ஓட்டு எங்கே போகுது? உங்களுக்கு 1 இயர்ஸ்லேருந்தும் ஒரு கணிசமான அளவு வாக்குகள் வந்து தாவேகாவுக்கு வருகிறது. அதே மாதிரி தலித் ஓட்ஸும் வந்து அவங்களுக்கு கன்சாலிடேட் ஆகுது அப்படின்னும் போது இதெல்லாமே தான் வந்து இந்த நம்பர்ஸை தீர்மானிக்கும். இதெல்லாம் வந்து மிக முக்கியமான காரணிகளாக அமைந்திருக்கிறது, குறிப்பாக நார்த்தை பொறுத்த வரைக்கும். ரைட். இந்த சுற்றோட நிறைவாக நீங்கள் உங்களோட ஒட்டுமொத்தமாக பார்த்துருக்கீங்க, நீங்கள் உங்களோட பார்வை. முதல்ல இந்த தேர்தலே வடக்கு மண்டலத்துக்கு வரதுக்கு முன்னாடி இந்த தேர்தலே 159 இடங்கள் வென்ற திமுக கூட்டணி சென்ற முறை 42 இடங்கள் இழந்தால் ஆட்சி இழக்கக்கூடும், 42 விட கம்மியாக இழந்தால் தொடர்ந்து ஆட்சியில் இருப்பார்கள். இதுதான் வந்து பாட்டம் லைன். இன்று இருக்கக்கூடிய சூழலில் ஒரு விஷயம் கிட்டத்தட்ட உறுதியாக சொல்லலாம், சென்ற முறையை விட குறைந்த இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெறும், சென்ற முறையை விட அதிக இடங்களில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். இது வந்து கிட்டத்தட்ட இட்ஸ் a unanimous acceptance. இது வந்து எவ்வளோ குறைவும் எவ்வளோ 117 தாண்டி அவங்க வந்துருவாங்களா திமுக, இல்ல ரிசல்ட்டே ரிவர்ஸ் திமுக அதிமுக மட்டுமா இல்ல கூட்டணியா சொல்லு? இல்ல கூட்டணி இரு கூட்டணியும் பார்க்கும்போது சென்ற முறை 159 வந்துச்சு இல்லையா, இந்த முறை 159 வராது, அதை விட கம்மியா தான் வரும். அதிமுக கூட்டணி சென்ற முறை 75 இல்லையா, அதை விட அதிகமா வரும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அக்செப்டட் திங் பை அண்ட் லார்ஜ். எவ்வளவு குறையும் அவங்களுக்கு, இவங்களுக்கு எவ்வளவு ஏறும், ஏறுனா மெஜாரிட்டி வர வரைக்கும் ஏறுமா. ஸோ இது வடக்கு மண்டலத்தை பார்க்கும்போது ரெண்டு விஷயம். இந்த வடக்கு மண்டலத்துக்கு போறதுக்கு முன்னால இப்போ நீங்கள் சொல்ற ஒரு இது வந்து யுனானிமஸாக அக்செப்டன்ஸ் அப்படின்னா அப்போ டிஎம்கேக்கு ஒரு செட்பேக் இருக்கு, அதிமுக கூட்டணிக்கு கிரவுண்ட்ல நிச்சயமா ஒரு அது ஏன்னாக்க 2 ஏரியா வட தமிழ்நாடும் டெல்டா பகுதிகளும் சென்ற முறை கிட்டத்தட்ட ஒரு ஸ்வீப் ஆயிடுச்சு. இட் வாஸ் அ லேண்ட்ஸ்லைட். அதை ரிப்பீட் பண்றதுங்கிறது திமுகவுக்கே கடினம். இதுல என்ன சிக்கல்னா அது ஒரு பாயிண்ட். ஸோ இந்த தேர்தலே வந்து நிர்ணயிக்கப்படக்கூடிய இடங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் வட தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு, கொங்கு மண்டலம் இந்த முறையும் அதிமுக டாமினன்ட் 57க்கு 41. இந்த முறை ஒரு 2 சீட் இப்படி அப்படி இருக்கலாம், திமுக கொஞ்சம் ஒரு 3-4 சீட்டில் அப்பர் ஹேண்ட் எடுக்கலாம். அதை தாண்டி அது பெருசாக தலைகீழாக மாறப்போகிறது இல்லை. டெல்டா பகுதியும் அதே மாதிரி திமுக ஸ்வீப் பண்ணுவாங்க. ஆனால் சென்ற முறை மாதிரி லேண்ட்ஸ்லைடு இருக்காது, ஒரு 3-4 சீட் 4-5 சீட் அதிமுகவுக்கு வரலாம். இது 2 கேன்சல் அவுட் ஆயிரும். அப்போ இந்த போட்டி எங்க நடக்க போகுது? வட தமிழ்நாடு, நார்த்தும் சவுத்தும் தான். நார்த்து சவுத்து தான் இந்த தேர்தலில் டிசைட் பண்ண போகுது. சென்னை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 16 சீட்ல பரவலாக ஒரு கருத்து திரு கோடீஸ்வரன் சொன்னது தான், திமுக 16 out of 16 இந்த முறை ஜெயிக்காது. எவ்வளவு லாஸை லிமிட் பண்றாங்க அப்படிங்கிறது தான். அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய எதிர்பார்ப்பு 4 இடங்கள் 5 இடங்கள்ல குறி வச்சிருக்காங்க. அதாவது ராயபுரம் ஜெயக்குமாருடைய தொகுதி, திருவிக நகர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் நிற்கிற தொகுதி, அவர்களுக்கு டி நகர் சத்யா உடைய தொகுதி, அதற்கு பிறகு அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வேளச்சேரியில் அசோக் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. அவர் வந்து ஹசன் மௌலானா, அங்கே தாவேகா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பட் இட் இஸ் அது ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக பார்க்குறாங்க. அவர் 3 சீட்டில் வந்து அவங்க ஒரு ஹோப், அதாவது இது டோட்டல் லாஸ் கிடையாது, நம்ம டஃப் கிடைச்சாலும் அது அந்த 3 சீட் வந்து விருகம்பாக்கம் 1, 2வது இது ஆர்கே நகர் அண்ட் 3வது மயிலாப்பூர். இந்த 3 இடங்களில் முயற்சி செய்தால் ஒரு வேளை வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ லாஸ்ட் டைம் 16-0 இருந்த வின் வந்து இந்த முறை என்னுடைய கணிப்பின்படி ஒரு 5 இடங்கள் திமுக இழக்கக்கூடும். அஃப்கோர்ஸ் பெரம்பூர் இருக்குது, விஜய்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கலாம். ஸோ 5 அல்லது 6 இடங்கள் இந்த 16ல் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது சென்னை மண்டலம். வட ஏரியாஸில் போன வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப்டர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்வீப், க்ளீன் ஸ்வீப். அந்த க்ளீன் ஸ்வீப் வந்து இந்த முறை திமுக நன்றாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடுமான்னா ஓரளவுக்கு ஹோல்டு பண்ணுவாங்க.
ஸோ அதாவது வடக்கு மண்டலத்தில் நான் திரு கோடீஸ்வரன் சொல்கிற மாதிரி இது 46-23, 23-46 ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் நிச்சயமாக இது 50-50 ஆகிடும். 50%, 50%. இப்போ இந்த 46-23ங்கிறது 33-33 அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரலாமே தவிர இது வந்து ஒரு லேண்ட்ஸ்லைட் ஸ்வீப் மாதிரி போன வாட்டி மாதிரி கடந்த முறை மாதிரி இருக்காது. ஸோ இதில் அதுக்கு பல காரணங்கள். ரெண்டாவதுங்க, மிக முக்கியமாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இந்த முறை அவங்களுடைய போன வாட்டி 26 சீட்டு, இந்த 159ல் 26 சீட்டு கூட்டணி கட்சிகள். திமுக 133, இவங்க 26. இந்த 26 இந்த வாட்டி குறைய போகுது. இந்த வாட்டி காங்கிரஸ் மற்றும் விசிகே மற்றும் கம்யூனிஸ்ட் மற்றும் மற்ற கட்சிகள் எல்லாம் 26 இடங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு குறைவு. என்னுடைய எதிர்பார்ப்பு 20க்கு குறைவாக வரக்கூடும். ஸோ இதுவும் ஒரு செட்பேக். விஜயோடைய ஃபேக்டர் என்னன்னா, நிச்சயமாக அர்பன் ஏரியா சென்னை போன்ற ஒரு பகுதியில் விஜயோடைய ஒரு இம்பேக்ட் இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. நிச்சயமாக இம்பேக்ட் இருக்குது. அந்த இம்பேக்ட் வந்து சென்னை போன்ற ஒரு இடத்துல அதிமுகவுக்கு ஸ்டேக்கே கிடையாது. எப்படிமோ போன வாட்டி 0, அவங்களுக்கு ஆட்டது ஆதாயங்க. ஸோ அவங்கள விட இங்கே திமுக டேமேஜ் பண்ணுறதுக்கு தாவேகா எடுக்கக்கூடிய வாக்குகளால் அதிமுக 3 இடத்துல ஜெயிச்சா, 2 இடத்துல ஜெயிச்சா கூட அது டிஎம்கேக்கு மைனஸ். சென்னையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய எதிர்பார்ப்பு மேபி 11-5 in favor of DMK or 10-6 in favor. பட் 16-0 வரும் என்று நான் எதிர்பார்க்கல. வன்னியர் பெல்ட்டில் பரவலான ஒரு கருத்து, பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முறை அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. 18 இடங்களில் போட்டியிடுகிறார்கள். குறைந்தது 7, 8 அல்லது 9 இடங்களில் வரை வெற்றி பெறக்கூடும். தேமுதிக உள்ள வந்தது அதை காமெண்ட் தேமுதிக பர்ஃபார்மன்ஸும் இப்போ அதுதாங்க. தேமுதிகவும் காங்கிரஸும் திமுக கூட்டணியில் ஓரளவுக்கு வீக் லிங்காக மாறிவிட்டார்கள். I'll give you a simple example. பல்லாவரத்தில் ஐஜேகே வர்சஸ் தேமுதிக, ரைட்டா? நார்மலாக இது டிஎம்கே சீட்டு, அவங்க ஜெயிக்கணும். ஸோ இன்னைக்கு பல்லாவரம் போட்டி எதிர்க்க நிற்கிறது ஐஜேகே, ஆனால் அவர் எல்எல் நிற்கிறார். ஸோ இப்போ என்னன்னா, காம்படிஷனே இல்லாத பல்லாவரம் சீட்டு இன்னைக்கு வந்து ஒரு டஃப் ஃபைட் ஆகிருக்கு. தெரியாதுங்க. இப்போ நீங்கள் பல்லாவரத்தில் போய் கேட்டிங்கன்னா, தெரியல சார், யூஸ்வலாக டிஎம்கே தான் வரும், பட் இந்த வாட்டி சொல்ல முடியல, ஏன்னா எதிர்க்க நிற்கிறது முரசு. அதே மாதிரி சில சீட், I'll give you an example. அது மேற்கு மண்டலத்தை ராசிபுரம். கூட்டணி பலம் அங்கே கூட்டணி பலம் வந்து when it comes to average voter, கட்சிக்காரங்க போட்டுருவாங்க, கட்சி சார்ந்த நபர்கள் போட்டுருவாங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. பட் அந்த நியூட்ரல் ஓட்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, டிஎம்கே கேண்டிடேட் இருந்தால் நான் போட்டிருக்கலாம், முரசுக்கு நான் போடுறதுக்கு ஐ எம் நாட், சரி இதுதான் போட்டு பார்ப்போம், இங்கே இலை இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 தேர்ட் பார்ட்டி ஓட்டருக்கு அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது, இதே சென்டிமெண்ட் வந்து அதிமுக கூட்டணியிலும் இருக்குது. எங்கெல்லாம் அதிமுக இல்லையோ தாமரை நிற்குதோ, இப்போ நிறையா பேர் சொன்னாங்க. ஒரு ஃபீட்பேக்கு எனக்கு வந்த ஃபீட்பேக் வந்து இப்போ டிஎம்சி வாசனுடைய கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தாமரையில் நிற்குது. நிறையா அந்த கான்ஸ்டுவன்சிஸ் 5 கான்ஸ்டுவன்சியில் 2 கான்ஸ்டுவன்சியில் ஃபீட்பேக் என்ன தெரியுமா சார், இங்கே அவங்க அதே கேண்டிடேட்டு ரெட்டையில் இருந்துருந்தால் நல்ல சான்ஸ் சார், தாமரைக்கு போடுறதுக்கு மக்கள் விரும்பலை. பாருங்க, அதே கோலிஷன், அதே பார்ட்டி கேண்டிடேட்டு, ஆனால் அவர் நிற்கிற சிம்பல்னால எனக்கு இங்கே தாமரை இருக்கிறதுனால இவருக்கு வாய்ப்பு கம்மி, இதே கேண்டிடேட் ரெட்டையில் நின்று தான் நல்ல சான்ஸ் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி சென்டிமெண்ட். ஸோ வாட் ஐ எம் சேயிங் இஸ், 2 பக்கமும் இந்த கூட்டணி கட்சிகள் வந்து வீக் லிங்க். ஆனால் இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் வீக் லிங்காக செயல்படவில்லை, அவங்க புல் பண்ணுறாங்க. அமமுக நிற்கக்கூடிய குறைந்தது பாதி இடங்களில் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அண்ட் ஓட் டிரான்ஸ்ஃபர், ஒரே ஒரு விஷயம், இந்த திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இந்த வாட்டி வித்தியாசம் என்னன்னா, இங்கு வந்து பிரச்சனைகள் இல்லை என்று கூற முடியாது. அதிமுக கூட்டணியிலையும் உள்ளெல்லாம் ரொம்ப டீப்பாக போனீங்கன்னா சில விஷயங்கள் இருக்குது. பட் களத்தில் யுனைட்டடாக போயிட்டுருக்காங்க. எங்கே போனாலும் ஒரு முணுமுணுப்பு, ஏதாவது ஒரு பிரச்சனை இங்கே அப்படிங்கிற மாதிரி இல்லை. வேறஸ் இந்த பக்கம் பார்த்தீங்க, ஆக்சுவலாக 3 மாதம் முன்னாடி அப்படியே இது உல்டாவாக இருக்கும் தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. திமுக கூட்டணி ஒரு கோட்டையாக ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, இந்த பக்கம் செதறி கிடக்கிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது உல்டாவாகிடுச்சு. விசிகே ஃபுல் எந்தூசியாசமோட கேம்பெயின் பண்ணலை அப்படிங்கிறது பரவலான ஒரு ஒரு ஃபீலிங்.
ரெண்டாவது காங்கிரஸில் நடக்கிற கூத்தெல்லாம் எல்லாருமே பார்த்துருக்காங்க. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். தேமுதிக அகெயின் ஒரு வீக் லிங்க். 3 கட்சிகள் இந்த கூட்டணியில் ஒரு வீக் லிங்காக செயல்படுறாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நார்தர்ன் பெல்ட் ஒரு 50-50 ரிசல்ட். இவங்களுக்கு பாதி அவங்களுக்கு பாதி கொடுக்கலாம். ஆனால் அந்த திமுக இங்கே ஒரு 10-12 இடங்கள் இழந்தார்கள் என்றால் அந்த 43ல் அப்படியே 42 குஷன் இருக்கு இல்லையா, அதில் அப்படியே சிப் ஆகிடும். அதே மாதிரி டெல்டாவில் ஒரு 4-5 இடங்கள் குறைந்தால் அங்கே ஒரு 5 சீட்டு குறையும். கூட்டணி கட்சிகளிடம் இருந்து ஒரு 6-7 சீட்டு குறைந்தால் அங்கே குறையும். ஸோ இது வந்து எவ்வளவு டேமேஜை டிஎம்கேயால் லிமிட் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு தேர்தல் அவர்கள் லிமிட் பண்ண முடியுமா இல்லையா. கிராமப்புறங்களில் என்னை பொறுத்த வரைக்கும் இது திமுக வர்சஸ் அண்ணா திமுக தாங்க. விஜய் இருக்கலாம், விஜய் ஓரளவுக்கு சில பகுதிகளில் 10%, 12%, 15% எடுக்கலாம். பட் அப்படியே இன்னொரு விஷயம், ஆங்கிலத்தில் பேண்ட் வேகன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. தேர்தலுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் முன்னாடி எந்த கட்சிங்க ஜெயிக்கும், இப்போ பரவலான ஒரு கருத்து விஜய் அவர் ஜெயிக்கலாம், 1 or 2 அதர் இடங்கள் யார் எட்ஜில் இருக்காங்களோ அவங்களுக்கு போய் ஜெயிக்கிற கட்சிக்கு போட்டுறலாம். ஆனால் விஜய் ஆட்சிக்கு வரப்போறது இல்லை, தாவேகா ஆட்சிக்கு வரப்போறது இல்லை, பெருமளவில் ஜெயிக்க போறது இல்லைங்கிற கருத்து கிட்டத்தட்ட எல்லாருக்கும் வந்துருச்சு. அதனால எதுக்கு நம்ம ஓட்டை இந்த கட்சிக்கு போடணும்னு நினைக்கலாம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். நான் அந்த இளைஞர்கள் நான் சொல்ல, இளைஞர்கள் எப்படியுமோ விஜய்க்கு போட போறாங்க, அது வேற விஷயம். பட் இந்த பெற்றோர்கள், ஷபீர் சொன்னார் இல்லையா, ஒவ்வொரு வீட்டில் போய் பெற்றோர்கள் சிந்திப்பாங்கல்ல, ஏம்பா எப்படியுமோ அவங்க வின் பண்ணிட்டு ஆட்சி அமைக்க போறது இல்லைக்கா, நான் உனக்கு எதுக்கு இப்போ இந்த வாட்டி வேஸ்ட் பண்ணும் ஓட்டை, ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சி பெற்றோர்கள் இப்படியும் திங்க் பண்ணலாம்ல, சரிப்பா நான் போடுறேன்னு சொல்லிட்டு போய் அவங்க என்ன மாத்தியும் போடலாம். கரெக்ட், அதுவும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ மெயின் திங் என்னன்னா, நீங்க போக போக போக, நான் எக்ஸிட் போல கணக்காக எடுக்கிறேன், நான் ஒப்பீனியன் போல கணக்காக எடுக்கல. எக்ஸிட் போலில் நீங்க பார்த்தீங்கன்னா பல கிராம பகுதிகளில் விஜயுடைய வாக்கு சதவிகிதம் 10%, தேர் அபவுட்ஸ் 12% வந்து நிற்கலாம். நகரப்புற பகுதியில் அது ஒரு 20, 22, 24 சென்னை போன்ற நகரங்களில் இருக்கக்கூடும். பட் விஜய் உடைய தாக்கம் தமிழ்நாட்டுக்கு 154 கிராமப்புற தொகுதிகள், 154 ரூரல் கான்ஸ்டிடுவன்சிஸ் இன் தமிழ்நாடு. அதனால அங்கே டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே தான். அதில் இன்னைக்கு சென்டிமெண்ட் வந்து கொங்கு மண்டலத்தில் ஸ்வீப், டெல்டாவில் டிஎம்கேக்கு ஸ்வீப்பு, கொங்கு மண்டலத்தில் ஏடிஎம்கேக்கு ஸ்வீப்பு. அதனால் பரவலான கருத்து காற்று அதிமுக கூட்டணி பக்கம் ஸ்லைட்டாக சென்று கொண்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நடக்குமான்னு பெருத்திருந்து பார்க்க. ரைட், நீங்கள் குறிப்பிட விரும்புனீங்க. இல்லை, சபீரை தான் குறிப்பிட்டேன். இந்த இடத்துக்குள்ள சீமான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவர், அவர் பிளேயராக இருக்கிறாரு. நம்ம கற்பனை ஓட்டு, ஏட்டு சுரக்கா ஓட்ட பேசுறோம். அது 4ஆம் தேதி தான். எது இல்லை, இப்போ இது வரைக்கும் பேசின எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக அல்லது தாவேகா மட்டும் தான் இருந்தது, என்டிகே எங்கேயுமே இல்லை. அதில் 4ஆம் தேதி தான் தெரியும். இதில் சீமானுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, ஸ்கிராட்சில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணார், ஒரு விழுக்காடுல தான் ஸ்டார்ட் பண்ணார். பரப்பன அக்ரஹார சிறையில் சசிகலாவை கொல்ல சதினார், தினகரன் சொல்லலை. பார்ட்வின் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு சீமான் அதில் தினகரனை மிஞ்சி ரைஸ் ஆகிறார். நிரூபிக்கப்பட்ட பிம்பம் மக்கள் திலகம் எம்ஜிஆர். எம்ஜிஆர் ஆட்சி கொண்டு வருவான்னு கமல்ஹாசன் சொல்கிறார். ஈஸியாக எம்ஜிஆரை பிடிச்சி கமல்ஹாசன் வளர பார்க்குறார். எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராய வரிகளை கல்வி தந்தையாக்கினார், மலையாளி முல்லை பெரியார் உரிமையை கேரளாவுக்கு விட்டு கொடுத்தாருன்னு எம்ஜிஆர் அடித்து வேலுப்பிள்ளை பிரபாகரங்கிற மேதக வேலுப்பிள்ளை பிரபாகரன் பிம்பத்தை அவர் உள்ளே கொண்டு வர்றார். ஸோ இந்த 2 பேரையும் சீமான் தாண்டினதே போல்டாக 2 பேரும் அடித்து தான் தாண்டினார். அடுத்த கட்டம் இவர் அண்ணாமலை வராரு. அண்ணாமலை வரும்போது அண்ணாமலை பற்றிய பேச்சு, சீமானை பற்றி யாரும் பேசுறதில்லை. அண்ணாமலை பற்றிய பேச்சு அதெல்லாம் ஹெவி. அப்போ சொன்ன, தம்பி நீ நியமன தலைவர்ப்பா, உன் கட்சி அதிமுக கூட்டணி போனால் அதை ஏற்றுக்கணும். அவர் அதை சொல்லலை, திமுகவோட கூட்டணி போனால் இதை ஏற்றுக்கணும், நீ ஒரு நியமனம் தான், நான் என் கட்சி தொடர்ந்து தனிச்சு நிற்பேன், 4 வரையும் எதிர்த்து அடிச்சு நிற்பேன்னு சொல்லி அண்ணாமலையும் சூழ்நிலையில் அண்ணாமலை விட்டு கொடுத்து போய் அதையும் தாண்டி நிற்கிறாரு. இப்போ விஜயை பாயிண்டில் அடிக்கிறது இலவசம். இலவசங்கள் நாட்டுக்கு கேடு. ஸ்டாலின், எடப்பாடி, விஜய் 3 பேரும் ஏமாத்துறாங்க நாட்டை. நான் உண்மையும் நேர்மையாக இலவசம் நாட்டுக்கு கேடுங்கிறேன். விஜய் தரப்பு அவங்க மகளிர் அணிக்காரங்க எங்களுக்கு ஓசி பஸ் வேண்டான்னு முதல்ல சொன்னார். விஜய் சர்க்கார் படத்தில் இலவசங்களை போட்டு உடைப்பார். விஜய் தரப்பு எப்படி 2000 ரூபா எடப்பாடி கொடுக்கணும்னு சொன்னார். இப்போ அவரே 2500ங்கிறார். அப்போ விஜய் மாற்று அல்ல ஏமாற்றுன்னு ஒரு அடி விஜய் அடிக்கிறாரு. இலவசத்தை நம்பி நான் இல்லைன்னு சொல்கிறாரு. அடுத்து பிராண்டி விஸ்கி கூடாது, அது நாட்டுக்கு கேடு. அவர் பாயிண்டில் பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், கள், தேசிய பானம், கல் உணவின் ஒரு பகுதின்னு பிராண்டி விஸ்கிக்கு எதிராக எடப்பாடி, ஸ்டாலின்,
விஜய் 3 பேரும் பிராண்டி விஸ்கிக்கு ஆதரவா நிற்கிறாங்க, தான் எதிராக இல்ல, இது எல்லாமே சரி, இது எல்லாமே களத்துல இம்பாக்ட் பண்ணுதா? இப்ப மக்கள் அவங்க அப்படி ஏத்துக்கிறாங்க. களத்துல இம்பாக்ட் பண்ணி தானே கமலஹாசனையும் தினகரனையும் அண்ணாமலையும் தாண்டி அவர் நிற்கிறாரு. அதே பாணியில விஜயை தாண்டாருங்கிறத நான் சொல்ல வர்றேன். தனித்து போட்டின்னு சொல்றாரு விஜய். தனித்து விடப்பட்டு தனித்து போட்டி, அதுக்காக தான் சீமான் சொல்றாரு. திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுண்டிகள்னு சொல்லி ராஜீவ்காந்தி என்ன பண்ணாருன்னு நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ள அவர் 4 வரையும் அடிச்சு 2020 இந்த முறை 8.2% விட அதிகமா. நான் சொல்றேன், லெட் மீ சொல்லுங்க. Yes. ஸோ அவர் அந்த இடத்துக்குள்ள அவர் வந்து அடிக்கிறாரு. 29 நான் தனிச்சு நிற்பேன்னு சொல்றாரு. அப்போ ராஜீவ்காந்தி அடிக்கிறாருன்னா விஜய் சொல்றாரு உண்மையான காங்கிரஸ் என் கூட தாங்கிறாரு. சபீர் சொன்னார் காங்கிரஸ்காரங்க ஒர்க் பண்ணாங்கன்னு. எந்த ஊரில் காங்கிரஸ்காரா இருக்கான்னு எனக்கு தெரியல. ஓகே, உண்மையான காங்கிரஸ்காரங்க யானை இருக்கு சொல்லும்போது காங்கிரஸ் இந்த தமிழ்நாட்டுக்கு அநீதி செய்த கட்சி. அவருக்கு வந்து கச்சத்தீவு, காவிரி, முல்லை பெரியார் எல்லாத்துக்குமே தீங்கிழைச்ச கட்சின்னு ராஜீவ்காந்தி சிலையை அட்ரஸ் இல்லாமல் ஆக்கணும், உடச்சி போடணும்னு சொல்கிறாரு. இப்படித்தான் அவர் அண்ணா எம்ஜிஆர், கருணாநிதி, அண்ணா எம்ஜிஆர் சமாதியெல்லாம் தொடச்சி தள்ளணும்னு சொல்லி தான் 8.2 ஓட்டு எடுத்திருக்கிறாரு. அது நீங்கள் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது, எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதா இருக்கும். கல்ல அவர் ஆதரிக்கிறது எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதா இருக்கும், அது வேறு விஷயம். பட் இந்த இஷ்யூஸ் எல்லாம் அவர் தெளிவாக நிற்கிறாரு. அடுத்தால தலித் ஓட்டு, அருந்ததியர் பிரியாரிட்டி ரெசர்வேஷனை கலைஞர் கொடுத்தாரு, ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்தாங்க. எடப்பாடி பழனிசாமி கொங்குல ஜெயிக்கிறதுக்காக ஆதரிக்கிறாரு. சீமான் அது தவறு, பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்கிறாரு. அடுத்து கவின் ஆணவ படுகொலையை சீமான் எதிர்க்கிறார். விஜய் சினிமாவில் தான் எதிர்ப்பார். மேல்பாதிமங்கலம் ஆலய நுழைவுக்கு சீமான் களத்துக்குள்ளே நிற்போன்னு சொன்னார், கவர்மெண்ட் அதுக்கு பணிஞ்சுது. விஜய் சினிமாவில் தான் நிற்பார். தமிழ்லேருந்து பிறந்ததான் தெலுங்கு, மலையாளம், கன்னடன்னு சீமான் கேட்குறாரு. அவர் பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்குறாரு. இல்லை, என்னுடைய பாயிண்ட் வந்து அவருக்கு வந்த வாக்குகள் வந்து இந்த 2 பேர் வேணாம், திமுக வேணாம், அண்ணா திமுக வேணாம், மாற்று அப்படின்னு மாற்று. இன்னைக்கு அதே மாற்றாக விஜய் வந்திருக்கிறார். ஸோ விஜய் எடுக்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கியில் கணிசமான அளவு நாம் தமிழர் கட்சி வாக்கும் வந்து விஜய்க்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ என்னுடைய எதிர்பார்ப்பு, ஐ குட் பி ராங், பட் என்னுடைய எதிர்பார்ப்பு சென்ற முறை பெற்ற 8.2% வாக்குகளை திரு சீமான் அவர்கள் பெறுவது மிகவும் கடினம். இந்த முறை ஒரு 3% குறையலாம். இல்லை, இன்னும் ஒரு விஷயம் நான் அண்ணன் சேர்த்து சொல்லிட்டோம். சரி, இந்த வருஷம் இந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய பிரச்சாரமும் சரி, நீங்கள் அந்த பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா 2021 ஒரு ஒற்றை நோக்கோட ஒரு பிரச்சாரத்தை அவங்க மேற்கொண்டாங்க. அது ஒரு நரேட்டிவ் அவங்களால செட் பண்ண முடிஞ்சு. இந்த முறை முதலமைச்சருடைய பிரச்சாரமே வந்து பெரிய அளவுக்கு கிரவுண்டில் போய் சேர்ந்துருக்கா அப்படின்னா இல்லை. இபிஎஸ் பேசக்கூடிய லோக்கல் இஷ்யூஸ் வந்து மக்கள் ரிசீவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி விஜயுடைய பிரச்சாரமும் வந்து மக்கள் விஜய் பார்க்க வராங்க, ஏதோ ஒரு இடத்துல அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியுது. திமுகவுடைய பிரச்சாரம் அவங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது நலத்திட்ட உதவிகளை நாங்கள் கொடுத்துருக்கோம், ஒரு சிறப்பான அரசாங்கத்தை நடத்தியிருக்கோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா திடீர்னு எடப்பாடி பழனிசாமியை போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு பர்சனல் ஃபைட்டாக போயிடுச்சு. நீங்கள் அதில் உதயநிதி ஸ்டாலினுடைய பிரச்சாரம் எடுத்துங்க. துணை முதலமைச்சர் கடந்த முறை செங்கலை வந்து அவர் வச்சு பிரச்சாரம் பண்ணும்போது மாநிலம் முழுவதும் அது ஒரு பெரிய பேச்சு பொருளாக மாறிச்சு. இந்த முறை அவருடைய பிரச்சாரம் வந்து பெரிய அளவில் டேக் ஆஃப் ஆகல. அந்த ஃபோட்டோ காமிச்சு அது வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஒரு கட்சி தலைவரை வந்து நீங்கள் வந்து தனி மனித தாக்குதல், அதுவும் வந்து அவரை எவ்வளோ நாள் இதையே பேசிகிட்டு இருப்பீங்க, நீங்கள் புதுசாக ஏதாவது பேசுங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பெரிய அளவில் அந்த பிரச்சாரம் டேக் ஆஃப் ஆகலை. அதே மாதிரி சீமான் அவர்களுடைய பிரச்சாரமும் உங்களுக்கு அவர் ஒரு பக்கம் விஜயை வந்து அவர் ரொம்ப அட்டாக் பண்ணி பிரச்சாரம் பண்ணுறதுனால அவர் சொல்லக்கூடிய கருத்துகளும் வந்து பெரிய அளவில் மக்கள் மத்தியில் போய் சேராமல் போயிருக்கு. சொல்லுங்க, தொடர்ச்சியாக அவர் பேசுற பேசுற பிரச்சாரங்கள்ல அவருடைய கட்சியுடைய ப்ரொஃபைல்ல முன்னணி பேச்சாளர்கள் வந்து விஜய் அதிகமா அட்டாக் பண்றாங்க. நீங்க உங்க கட்சியுடைய கருத்துக்களையோ உங்க விஷயங்களையோ சொல்றது நீங்க அந்த கட்சிகாரங்கள சொல்றீங்க, நீங்க விஜய் பிரச்சாரம் சொல்றீங்க, கட்சிகாரங்க இல்ல ரெண்டுமே சொல்றேன். சீமானுடைய பிரச்சாரம் வந்து விஜய் அட்டாக் பண்ற அளவுக்கு அது போகுது அப்படின்னும் போது அது விஜய் இலவசங்கள்ல ஒரே குட்டையில மூணாவது சொல்ல வராரு அப்படின்றதே தெரியாம போகுது. அப்ப இந்த பிரச்சாரங்கள்லயே ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு அந்த பிரச்சாரங்கள் வந்து எடுபடாம போயிருக்கிறது. இது வந்து மாநில அளவுல கூட இல்ல. அதே மாதிரி திமுக கூட்டணி கட்சிகள்ல பாத்தீங்கன்னா
அம்மையார் பிரேமலதா அவர்கள் ஏதோ ஒண்ணு பேசுறாங்க, பார்ட்டியோட ஸ்டாண்ட் வேற, இல்ல, இது கவர்மெண்டோட நம்ம ஸ்டாண்ட் வேற. தனியா பேசலாம். சிறிய கட்சிகளோட செயல்பாடு இல்ல, இன்னொன்னு, சொல்லிடுறேன். ஒரு சில கட்சிகள் வந்து காங்கிரஸும் திமுகவும் ஒரே மேடையில வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு 2 தலைவர்களும் தயங்குகிறார்கள். இது வரைக்கும் உறுதியா தெரியல வராங்களா இல்லையான்னு. அப்போ இந்த அளவுக்கு ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட், ராகுலோட பிரச்சாரம் இப்ப நடந்துட்டு இருக்கு பொன்னேரியில, 2 பேரும் ஒண்ணா இல்லைன்றது தான் நமக்கு இல்ல, தெரியும். இந்த அளவுக்கு ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இது வரைக்கும் வந்து ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய திமுகவில் இந்த அளவுக்கு ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட் சீமான் விமர்சனத்துல திமுகவை நிறைய அட்டாக் பண்ணி தானே பேசுறாரு. இல்ல, திமுக பேசுறாரு, பட் அவருடைய பிரச்சாரத்துடைய ஆரம்ப கட்ட பிரச்சாரங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் விஜயை ரொம்ப அட்டாக் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுலயே அவருடைய பிரச்சாரம் பாதி வந்து எடுபடாம போனதுக்கு ஆன்லைன்ல வந்து மக்கள் வந்து முதல்ல சீமானுடைய ஸ்பீச்லாம் கேட்க வந்து நிறைய பேர் வருவாங்க. இப்ப அது அந்த அது கரெக்ட் தான். மூன்றாவது மூன்றாவது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அப்ப அதற்கு உண்டான முக்கிய, அதாவது ஓட்டே வாங்காத ஒரு கட்சிக்கு அவ்வளவு பெருமை பேசுறோம், ஜெயிப்பாங்க, முதலமைச்சராவாங்க. இவர் வந்து தெருவா ஒரு போயிட்டு இருக்கிறாரு, ஒரு 15 வருஷமா அரசியல் பண்றாரு, தமிழ் தேசியம் பேசுறாரு. ஆனா ஒரு எந்த விஷயத்திலுமே நாம் தமிழர் கட்சிக்கு அந்த குரலோ இல்ல அந்த விளம்பரமோ அது கொடுக்கலன்றது உண்மைதான். அது இல்ல, இதை நான் மறுக்கிறேன். நான் கடந்து என்ன நீங்க உங்க கருத்தோட அவர்களுக்கு ஊடக வெளிச்சம் இல்ல, ஆங்கில ஊடகங்கள் பெருசா இது பண்றது இல்ல, அதுல எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் அவருடைய பிரச்சாரம் அப்படின்னும் போது அதுல வந்து ஒரு மாறுபட்ட கோணம் சொல்லுங்க. இதுல வந்து சுமன் சாருக்கு தான் சொல்றேன். திமுக வேண்டாம், அதிமுக வேண்டான்னு சீமான் வரும்போது 1 விழுக்காடு வாக்கு தான் எடுத்தார். எக்ஸிஸ்டிங் ஓல்டு ஃபோர்ஸஸ் ஆன பிஜேபியையோ தேமுதிகவையோ பாமகவையோ அவரால் அசைக்க கூட முடியல. வெறும் 1 விழுக்காடு வாக்கு தான். நான் சமூக நீதி பேரவைன்னு தமிழ்நாட்டில் பாதிக்கப்படக்கூடிய ஜாதிகள்னு 234 போட்டால் கூட அதோட கூட என்னால் எடுத்திருக்க முடியும். சீமான் எல்லாருக்கும் இடையில எக்ஸிஸ்டிங் பழைய சக்திகளுக்கு இடையில எடுத்தது 1 விழுக்காடு தான். புதிய சக்தியான கமல்ஹாசன் வந்த பிறகு தான் கமல் சீமான் கம்பாரிசன் தான் சீமான 4 விழுக்காடுக்கு கொண்டு போகுது. புதிய சக்தியான தினகரன் வந்த பிறகுதான் அவர் வந்து 6.5க்கு போறாரு. புதிய சக்தியான அண்ணாமலை வந்த பிறகுதான் அவர் 8. அதே ஸ்ட்ராட்டஜி தான் விஜய் விஷயத்துல 4ஆம் தேதி தான் தெரியும் என்ன நடந்ததுன்னு. பட் அதே ஸ்ட்ராட்டஜி தான் அவர் அடாப்ட் பண்றாரு. அடாப்ட் பண்ணதுல விஜய் வந்து முதுகெலும்பு இல்லாம எம்ஜிஆர் ஜெயலலிதாவை வச்சு ஓட்ட சீமான் யாருடைய வாக்குகளை வாங்குவார்? சீமான் பிரபாகரனை சொல்லி எம்ஜிஆர் ஜெயலலிதா ஊழல் பெருச்சாளி, ஊழல் ஜெயலலிதா வச்சுட்டு என்ன நீ ஊழலை பற்றி பேசுற, நீ என்ன மாற்று ஏமாற்றுங்கிறாரு. இலவசத்தை பேசிக்கிட்டு நீ என்ன மாற்று நீ ஏமாற்றுங்கிறாரு. 3 பேரும் சேர்த்து தான் சொல்றாரு. ஸ்டாலினை சொல்லிட்டு எடப்பாடியை சொல்லிட்டு 3ஆவது தான் விஜய் சொல்றாரு தவிர விஜய் மட்டும் போக்கஸ் பண்ணல. மக்கள் முடிவு பண்ணிட்டு ரைட். இதே உங்களுடைய முதல் சுற்றோட நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன்.